விரல் மொழியர் மின்னிதழ் பார்வையற்றவர்களால் நடத்தப்படும் முதல் தமிழ் மின்னிதழின் வலை ஒளி கூடம். உணர்ந்ததைச் சொல்கிறோம் உலகிற்கு. இதழ் 26. பத்மா, ஐஸ்வர்யா, நாகராஜன். துல்கல் நூலகத்திலிருந்து. உரிமை: அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வில் பார்வையற்றோருக்கான இடஒதுக்கீடு. முனைவர் ம. சிவகுமார். உணவு, உடை, உறைவிடம் ஆகியவை மனித குலத்தின் அடிப்படை தேவைகளாக உள்ளன. இவற்றை அடைவதற்காக மனிதன் உழைப்பு என்ற வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறான். உழைப்பினை எங்கு பயன்படுத்தி பொருளை எவ்வாறு ஈட்டுவது என்பது பொதுவாகவே சிக்கலாக உள்ளது. இது பார்வையற்றவர்களுக்கு மிகவும் கடினமாகவே உள்ளது. தற்போதைய போட்டி நிறைந்த உலகில் சுயதொழில், தனியார் பணி, அரசு பணி என்பவனவற்றில் எந்த பணி நிலையானது என்ற தேடலில் அரசு பணியை தேர்ந்தெடுக்க இளைஞர்கள் விரும்புகின்றனர். அனைவருக்கும் அரசு பணி. கலப்பு பொருளாதாரம் கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் அனைவருக்கும் அரசு பணி என்பது இயலாத ஒன்றே. இந்தியாவில் பெரும்பான்மையாக விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது. அத்தொழிலை மேலும் வளர்க்க தேவையான வழிமுறைகளை கையாள வேண்டும். தற்போது அரசு அது போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அந்நிய தொழில் முதலீடு மற்றும் விவசாய பொருளாதாரத்தை மாற்றுதல் போன்ற அரசின் தவறான கொள்கையினால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடுகின்றனர். பார்வையற்றோரின் நிலை கேள்விக்குறியாகவே உள்ளது. சுயதொழில், தனியார் பணி ஆகியவை அரசின் தவறான பொருளாதார கொள்கையினால் நிலைத்து நிற்க இயலாத நிலை உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது. அதாவது இந்திய நாட்டு எல்லைக்குள் எந்த நபரின் சமத்துவத்தையும் சட்டத்தின் முன் நிராகரிக்க கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டங்களினால் சமமான பாதுகாப்பை வழங்க வேண்டும். Article 14. The state shall not deny to any person equality law before the law or the equal protection of the laws within the territory of India. இச்சட்டத்தின் பிரிவு 16 அரசு வேலைவாய்ப்பு என்ற பிரிவில் ஊனமுற்றோருக்கான வேலைவாய்ப்பு பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. உட்பிரிவு 2 கீழ் சொல்லப்பட்டவற்றோடு மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்திருந்தால் நமக்கு இடஒதுக்கீடின் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவை 1950 இருந்தே கிடைத்திருக்கும். Article 16 உட்பிரிவு 1. There shall be equality of opportunity for all, equality of citizens in matters relating to employment or appointment, opportunity into any office under the state, matters of public employment. உட்பிரிவு 2. No citizen shall, on grounds only of religion, caste, race, sex, descent, place of birth, residence, or any of them, be ineligible for or discriminated against in respect of any employment or office under the state. இதில் பிரிவு 2 மாற்றுத்திறனாளி என்று குறிப்பிடப்படாததனால் நமக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. அதே வேளையில் சமூக பாதுகாப்பு தேவைப்படும் பிரிவினராக மாற்றுத்திறனாளிகளை இச்சட்டப்பிரிவு 243 குறிப்பிடுகிறது. இப்பிரிவு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கல் பற்றியது. அதில் பட்டியல் 12 கூறப்பட்டவை குறித்து திட்டமிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பட்டியல் 12 பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகத்தில் பின்தங்கியவர்கள் வரிசையில் ஊனமுற்றோரும் மனநலம் குன்றியோரும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். எனவே கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மாநில அரசு முன்னுரிமையோ இடஒதுக்கீட்டையோ வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவை முழுமையாக வழங்கப்படவும் இல்லை. அதனால் அவற்றை அளிப்பதற்கு சிறப்பு சட்டங்கள் தேவைப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சட்டங்கள். தமிழ்நாடு அரசு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் அரசாணை 602 1981 வெளியிட்டது. அதன்படி அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள் உட்பட்ட அனைத்து அமைப்புகளிலும் 3% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாணையினால் பார்வையற்றோர், வாய்ப்பேச இயலாதோர் மற்றும் காது கேளாதோர், கை கால் இயலாதோர் ஆகியோருக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் தலா 1% என்ற இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அதே துறையில் அரசாணை 99 1988 வெளியிடப்பட்டது. அதன்படி அரசு பணிகளில் தொகுதி C மற்றும் D யில் உள்ள அனைத்து பணிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாளம் காணப்பட்ட பணிகளாக அறிவிக்கப்பட்டன. அவ்வாணையினால் பார்வையற்றோர் அரசு பணிகளில் முதல் முறையாக பணியமர்த்தப்பட்டனர். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் தொடர் போராட்டங்களினால் சிறப்பு ஆணைகள் மூலம் பள்ளி ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர் போன்ற பணிகளில் பார்வையற்றவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் அதிகாரம் மிக்க நிர்வாக பணிகளான தொகுதி A மற்றும் B பணிகளில் பார்வையற்றவர்கள் பணியமர்த்தப்படவில்லை. மைய அரசு 1995 ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளின் சம வாய்ப்பு, உரிமை பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டத்தை இயற்றியது. இச்சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் கல்வி, வேலைவாய்ப்பினை உறுதி செய்யும் பிரிவுகள் இடம்பெற்றிருந்தன. 1996 ஆண்டு நடைமுறைக்கு வந்த இச்சட்டத்தில் பிரிவு 32 மாற்றுத்திறனாளிகளுக்கான பணிகள் அடையாளம் காணப்பட வேண்டும். அவை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறு ஆய்வு செய்யப்பட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப கூடுதலாக பணியிடங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது. இதன்படி 2005 ஆண்டு மைய அரசும் தமிழ்நாடு மாநில அரசும் தொகுதி A மற்றும் B பணிகளை அடையாளம் கண்டு ஆணைகள் வெளியிட்டன. அதாவது சட்டம் நடைமுறைக்கு வந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வையற்றவர்களுக்கு நிர்வாக உயர் பதவிகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. இச்சட்டப்பிரிவு 33 அரசு பதவிகளில் 3% குறையாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அப்படியென்றால் 3% மேல் எவ்வளவு வேண்டுமானாலும் வழங்கலாம். அப்படி எதுவும் நடக்கவில்லை. மாறாக முழுமையாக இப்பிரிவு அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்தவில்லை. மேலும் அடையாளம் காணப்பட்ட பணிகளுக்கு மட்டுமே 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டாலும் 5 முதல் 10 பணிகள் மட்டும் பார்வையற்றவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன. இது அரசு இயற்றிய சட்டத்தை அரசே மீறுவதாக உள்ளது. இந்த சூழலில் மைய அரசை எதிர்த்து NFB தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கின் தீர்ப்பில் நீதிபதிகள் அரசினை கண்டித்தனர். மேலும் PW Act 1995 சட்டப்பிரிவு 32 மற்றும் 33 ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து படிக்க வேண்டும் என்று
தீர்ப்பளித்தனர். இதனை எதிர்த்து மைய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அவ்வழக்கின் தீர்ப்பு 8/10/2013, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி 2013 அன்று வழங்கப்பட்டது. அதில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தும் மேல்முறையீட்டினை தள்ளுபடி செய்தும் ஆணையிட்டது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய இடஒதுக்கீட்டை கணக்கிடும்போது தொகுதி A, B, C, D ஆகியவற்றில் பணிகளுக்கேற்ப இடங்களை கணக்கிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றம். மேலும் 2005 வெளியிடப்பட்ட ஆணையை தடை செய்தும் தொடர்புடைய அரசுகள் புதிய ஆணையை வெளியிட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது. Thus, after thoughtful consideration, we are of the view that the computation of reservation for persons with disabilities has to be computed in case of Group A, B, C and D posters in an identical manner, with computing 3% reservation on total number of vacancies in the category, which is the intention of the legislature. Accordingly, certain clauses in the OM dated 29/12/2005, which are contrary to the above reasoning, are struck down, and we direct the appropriate government to issue new office memorandums inconsistent with the decision rendered by this court. இப்பத்தியை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தவில்லை. மாறாக பத்தி 54 வாசகங்களை ஆணையாக வெளியிட்டுள்ளது. பத்தி 51 அமல்பட்டிருந்தால் அனைத்து துறைகளிலும் ஆணையர், இயக்குனர் முதலான அனைத்து பணிகளிலும் பார்வையற்றவர்கள் பதவியில் இருந்திருப்பார்கள். அரசு சட்டம் இயற்றினாலும் நீதிமன்றம் ஆணையிட்டாலும் அதிகாரிகளின் அதிகாரத்தால் நம் உரிமைகள் முடக்கப்படுகின்றன என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அதை தடுக்க நம்மிடம் சட்டமில்லை. ஆனால் தவறு செய்யும் அதிகாரிகளை தண்டிக்க பின்வரும் சட்டம் உதவுகின்றது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமை பாதுகாப்பு சட்டம் 2016 சட்டத்தை மீறும் நபரை தண்டிக்கும் பிரிவினை கொண்டுள்ளது. அதாவது சட்டம் அல்லது விதிகள் அல்லது ஒழுங்குமுறை மீறலுக்கான தண்டனை. எந்த ஒரு நபரும் இந்த சட்ட சத்துகள் எதனையும் அல்லது இதன் கீழான விதி எதனையும் முதல் தடவையாக மீறினால் ரூபாய் 10,000 வரை அபராதமும், மீண்டும் மீறுபவர்களுக்கு ரூபாய் 50,000க்கும் குறையாமல் ரூபாய் 5 லட்சம் வரையிலான அபராதமும் செலுத்த நேரிடும். 89. Any person who contravenes any of the provisions of this Act or of any rule made thereunder shall, for first contravention, be punishable with fine, which may extend to 10,000 rupees, and for any subsequent contravention, with fine which shall not be less than 50,000 rupees, but which may extend to 5 lakh rupees. சட்டத்தின் 33, 34 ஆகிய பிரிவுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இட ஒதுக்கீடு குறித்து பேசுகின்றன. மாற்றுத்திறனாளிகள் நல உரிமை சட்டம் 2016 பிரிவு 33 உரிய அரசு 1 பிரிவு 34 கீழ் ஒதுக்கீட்டிற்கு தகுந்தாற்போல் வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்களுக்கு நிறுவனங்களில் இட ஒதுக்கீட்டிற்கான பதிவுகளுக்கான பணியிடங்கள் இனம் காணுதல். 2 வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்களின் பிரதிநிதித்துவத்துடன் கூடிய வல்லுநர் குழு அமைத்து பதவிகளை இனம் காணுதல். 3 ஆண்டுகளுக்கு மிகாத இடைவெளியில் இனம் காணப்பட்ட பதவிகள் குறித்து காலமுறை மறு சீராய்வு மேற்கொள்ளல். 4 இச்சட்டம் 4% இட ஒதுக்கீட்டை வழங்கியும் பதவி உயர்வில் இட ஒதுக்கீட்டை வழங்கியும் பின்வரும் வாசகங்களை பெற்றுள்ளது. 34.1 ஒவ்வொரு உரிய அரசும் ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டிய ஒவ்வொரு நிலைகளிலும் உள்ள மொத்த பதவிகளில் 4% குறையாமல் ஒதுக்கீடு செய்தல். ஒவ்வொரு குழு பதவிகளிலும் 1% கீழ்காணும் உட்கூறு ஆ மற்றும் இ வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்களை கொண்டும் மற்றும் 1 விழுக்காடு உட்கூறு இ மற்றும் ஊவில் வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதாவது ஆ பிரிவு பார்வையின்மை மற்றும் பார்வை குறைபாடு, ஆ பிரிவு காது கேளாண்மை மற்றும் செவித்திறன் குறைபாடு, இ பிரிவு மூளை முடக்குவாதம், தொழுநோய் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர், குள்ளத்தன்மை உடையவர், அமில வீச்சல் பாதிக்கப்பட்டோர், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டோர் ஆகியவை உள்ளிட்ட கை கால் பாதிக்கப்பட்டோர். இ பிரிவு புற உலக சிந்தனையற்ற நிலை, மனவளர்ச்சி குறைவு, குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு மற்றும் மனநலம் பாதிப்பு. ஊ பிரிவு காது கேளாண்மை மற்றும் பார்வை திறன் குறைபாடு உள்ளிட்ட உட்கூறு ஆ முதல் இ வரை குறிப்பிட்டுள்ள 1க்கு மேற்பட்ட ஊனம் இருந்த போதிலும் இட ஒதுக்கீட்டிற்கு உரிய அரசு அவ்வப்போது வெளியிடும் அறிவுறுத்தல்களின் பேரில் பதவி உயர்வு வழங்குதலில் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உரிய அரசு தலைமை ஆணையர் அல்லது மாநில ஆணையர் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து
எந்த ஒரு அரசு நிறுவனத்திலும் மேற்கொள்ளப்படும் பணியின் தன்மையினை கருத்தில் கொண்டு அறிவிக்கையின் மூலம் நிபந்தனைகள் ஏதேனும் இருப்பின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எந்த ஒரு அரசு நிறுவனத்திற்கும் இப்பிரிவின் வாசகங்களிலிருந்து விலக்களிக்கலாம். 2. எந்த ஒரு நியமன ஆண்டிலும் எந்த காலியிடமும் பொருத்தமான வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்கள் இல்லை அல்லது பிற போதுமான காரணங்களினால் நிரப்பப்பட முடியாத போது அந்த காலி பணியிடம் தொடர்ந்து பின்வரும் நியமன ஆண்டிற்கு முன்னெடுத்து செயல்பட வேண்டும். மேலும் அடுத்து வரும் நியமன ஆண்டிலும் வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்கள் இல்லை என்றால் முதலில் 5 பிரிவுகளுக்குள் பரிமாற்றம் செய்து நிரப்பப்பட வேண்டும். மேலும் அந்த வருடத்தில் அந்த பதவிக்கு எந்த ஊனமற்ற நபரும் இல்லை என்றால் மட்டுமே வேலை அளிப்பவர் ஊனமில்லாத நபரை நியமிக்கலாம். இருப்பினும் ஒரு நிறுவனத்தில் காலி பணியிடங்களில் அந்த நிலைக்கான நபர்கள் நியமிக்க முடியவில்லை என்றால் இந்த 5 பிரிவுகளிடையே பரிமாற்றம் செய்வதற்கு உரிய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும். 3. தேவையாக கருதும் போது உரிய அரசு அறிவிக்கையின் மூலம் வரையறுக்கப்பட்ட அளவு ஊனமுடைய நபர்களின் வேலை வாய்ப்பிற்கான உயர்ந்தபட்ச வயதை தளர்த்தலாம். இதன்படி 4% இட ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு ஆணை எண் 21 நாள் 30/5/2017 அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் வெளியிட்டு உறுதி செய்தது. ஆனால் பதவி உயர்வில் இட ஒதுக்கீட்டினை பற்றி மாற்றுத்திறனாளிகளின் உரிமை பாதுகாப்பு சட்டம் 2016 சொல்லியிருந்தும் அரசாணையில் எந்த சொல்லும் இடம்பெறவில்லை. மாறாக அதே துறையால் அரசாணை 51 நாள் 26/12/2017 அன்று வெளியிடப்பட்டது. அதில் அடையாளம் காணப்பட்ட தொகுதி C and D பணிகள் அனைத்தும் உகந்த பணிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது 1. 4% இட ஒதுக்கீட்டிற்கு வரையறுக்கப்பட்ட தொகுதி C மற்றும் D பணிகள் வேலைவாய்ப்பில் அனைத்து பணிகளும் உகந்தவை. 2. மாற்றுத்திறனாளிகளுக்குரிய 4% இட ஒதுக்கீடு இடமாறுதல் பணி நியமனம் பதவி உயர்வு ஆகியவற்றுக்கு பொருந்தாது, பின்பற்ற தேவையில்லை. அவ்வாறு செய்தால் இவர்களுக்கு 2 முறை முன்னுரிமை வழங்கியதாகிவிடும். 3. ஏதேனும் துறை ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தொகுதி C மற்றும் D பணிகள் ஏதேனும் குறிப்பிட்ட பணி மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த பணி இல்லை என்று கருதினால் அப்பணிகளிலிருந்து விலக்கு கோரி அரசுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நிர்வாகத்துறை மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையரோடு பரிசீலித்து அரசு அப்பணிகளிலிருந்து விலக்காணை வெளியிடும். Clause 1. The reservation of 4% vacancies earmarked for the differently abled persons will be applicable to the all posts in respect of C and D categories in employment. Clause 2. The reservation of 4% vacancies for differently abled persons need not be made applicable in the case of appointment by transfer bar promotion, as it would amount to giving double preference to these candidates. 3. If any department bar establishment is of the view that any particular post in C and D category is not suitable for differently abled persons, in such case it may specifically request the government for exemption. The administrative department, in consultation with the state commissioner for the differently abled, and the government shall issue appropriate orders. மேலும் அரசாணை எண் 20 நாள் 20/6/2018 அதில் தொகுதி A மற்றும் B பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் உகந்த பணிகளாக அடையாளம் காணப்பட்ட பணிகளில் 4% இட ஒதுக்கீட்டினை அமல்படுத்த ஆணையிடப்பட்டுள்ளது. The government, after careful examination of the proposal of the State Commissioner for the Differently Abled, in consultation with all the concerned departments, have decided to approve 229 posts under A and B categories and 6 posts already identified in Government Orders 5, 6 and 7. Read above. Totally 235 posts under Group A and B categories are most suitable for differently abled persons. In respect of posts comes under other departments, boards and corporations will be identified and issue orders separately. Number 8. The government also direct that 4% of the vacancies in direct recruitment for the identified posts in A and B groups, where the rule of reservation is applicable for the SCs and STs, BCs, and other communities, shall be reserved for the differently abled persons. If only one post is available for recruitment in these categories,
the usual procedure for recruitment will be allowed. The government has also directed that Roman letter 1, the reservation of 4% vacancies earmarked for the differently abled persons will be applicable to identified posts in respect of A and B categories for direct recruitment posts only. இதில் மிகவும் வருந்தத்தக்கது என்னவென்றால் 8 ரோமன் லெட்டர் 1 அடையாளம் காணப்பட்ட பணிகள் நேரடி நியமனங்களுக்கு மட்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் தொகுதி டியில் பணியில் சேர்ந்த பார்வையற்றவர் தொகுதி பி மற்றும் ஏ பணிகளுக்கு பதவி உயர்வு அடைய முடியாத நிலையுள்ளது. இதற்கு பதிலாக நேரடி நியமனங்களுக்கு மட்டும் என்ற சொல்லை தவிர்த்திருந்தால் பதவி உயர்வின் போது நமக்கு இப்பட்டியல் உதவியாக இருந்திருக்கும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய 4% இடஒதுக்கீடு, இடமாறுதல், பணி நியமனம், பதவி உயர்வு ஆகியவற்றிற்கு பொருந்தாது, பின்பற்ற தேவையில்லை. அவ்வாறு செய்தால் இவர்களுக்கு 2 முறை முன்னுரிமை வழங்கியதாகிவிடும் என்ற வாசகம் இடம்பெற்றிருப்பதால் நமக்கென்று பதவி உயர்வு இல்லை என்ற நிலை உள்ளது. சங்கம் இதில் தலையிட்டு நமக்கென்று பதவி உயர்வுக்குரிய ஆணையை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையிலிருந்து பெற வேண்டும். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு முறை பதவி உயர்வின் போது உண்டா என்ற ஐயம் மாற்றுத்திறனாளிகளுக்கே எழக்கூடும். அந்த ஐயம் இயல்பானதுதான். ஏன் என்றால் தொகுதி டியில் இருந்து தொகுதி சிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தொகுதி சியில் இருந்து தொகுதி பி மற்றும் ஏவிற்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை. பணி நியமனத்தின் போது அடையாளம் காணப்பட்ட பணிகளுக்கு மட்டும் பணி நியமனம் செய்யப்படுகிறது. இக்காரணத்தினால் பதவி உயர்வு அனைத்து பணிகளுக்கும் வழங்கப்படுவதில்லை. இது போன்ற காரணத்தால் காலந்தோறும் உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு இத்தகைய ஐயம் எழுவது புதிதில்லை. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2012ஆம் ஆண்டின் பிரிவு 34 கீழ் பதவி உயர்வு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை சங்கம் மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்ற ஆணைகள். பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி பல நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் ஆணையிட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தின் dated 08-10-2013 நாள் ஆணை பத்தி 49 பின்வருமாறு குறிப்பிடுகிறது. வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்கும் சமூக உள்ளடக்கத்திற்கும் வேண்டப்படுவதாகும். அவ்வாறு அவர்கள் வேலைவாய்ப்பற்று இருப்பதற்கு காரணம் அவர்களின் ஊனம் அல்ல. அவர்களை உழைக்கும் சக்தியாக மாற்றுவதற்கு தடையாக இருப்பவை சமூகமும் நடைமுறையும் ஆகும். இதன் விளைவாக பெரும்பான்மையான மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் வறுமையிலும் பரிதாபத்தோடும் வாடுகின்றனர். அவர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கும் உரிமையிலிருந்து தடுக்கப்படுகின்றனர். 49. Employment is a key factor in the empowerment and inclusion of people with disabilities. It is an alarming reality that the disabled people are out of job not because of their disability comes in the way of their functioning. Rather, it is social and practical barriers that prevent them from joining the workforce. As a result, many disabled people live in poverty and in deplorable conditions. மேலும் 1050 பின்வருமாறு குறிப்பிடுகிறது. இந்திய அரசு, மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் இந்திய அரசியல் சாசன உரிமைகளையும் பன்னாட்டு பிரகடனங்களையும் பொதுவாக மனித உரிமைகளையும் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் 1995 இயற்றப்பட்டும் அதன் பலன் இன்று வரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. Number 50. The Union of India, the state governments as well as the union territories have a categorical obligation under the Constitution of India and under various international treaties relating to human rights in general and treaties for disabled persons in particular to protect the rights of disabled persons. Even though the act was enacted way back in 1995, the disabled people have failed to get required benefit. கட்டாய பதவி உயர்வு ஆணை. உச்ச நீதிமன்றத்தின் 14/1/2020 அன்றைய நாளைய ஆணையில் சித்தராஜு அப்பிலான்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் ORS. S
என்ற வழக்கில் அரசு தரப்பு வாதத்தில் 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் போது சிக்கல் ஏற்படுகிறது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வின் போது இடஒதுக்கீட்டை வழங்க இயலாது என்றும், மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் 1995 பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை சொல்லவில்லை என்றும், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16 மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டினை வழங்கிடச் சொல்லவில்லை என்றும் வாதிட்டனர். இதனை ஏற்காத நீதிபதிகள் 50% இடஒதுக்கீடு வேறு என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அது பொருந்தாது என்றும் ஆணையிட்டுள்ளனர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16.1 இனிமேல் மாற்றுத்திறனாளிகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வில் மாநில மற்றும் மைய அரசுகள் இடஒதுக்கீட்டினை கடைபிடிக்க வேண்டும். 16. We don't agree with the respondents' submission. Indra Shani ruling arose in the context of reservations in favor of backward classes of citizens falling within the sweep of Article 16 of 4:21. The principle laid down in Indra Shani is applicable only when the state seeks to give preferential treatment in the matter of employment under the state to certain classes of citizens identified to be a backward class. Article 16 of 4 doesn't disable the state from providing differential treatment, reservations, or to the other classes of citizens under Article 16 of 1 if they otherwise deserve such treatment. However, for creating such preferential treatment under law consistent with the mandate of Article 16 of 1, the state cannot choose any one of the factors such as caste, religion, etc. mentioned in Article 16 of 1 as the basis. The basis for providing reservation for PWD is physical disability and not any of the criteria forbidden under Article 16 of 1. Therefore, the rule of no reservation in promotions as laid down in Indra Shani has clearly and normatively no application to PWD. முடிவு 1. பொதுவாக அரசின் பார்வையில் மாற்றுத்திறனாளிகள் என்றால் தனி கவனம் செலுத்தப்படும், சிறப்புரிமை வழங்கப்படும், முன்னுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கைகளில், ஆணைகளில் இடம்பெறுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அரசே மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அரசாணை எண் 51 நாள் 26/12/2017 மற்றும் அரசாணை எண் 20 நாள் 20/6/2018 குறிப்பிட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. 2. அரசாணை எண் 21 நாள் 30/5/2017 வேலைவாய்ப்பில் 3% இட ஒதுக்கீட்டிலிருந்து 4% உயர்த்தி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் 2016 பிரிவு 34.1 சொல்லப்பட்டுள்ள பதவி உயர்வு பற்றி கூறப்படவில்லை. நீதிமன்றங்களின் ஆணைகளை அரசாணைகளாக வெளியிடுவதற்கு சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமும் நமக்கு தெரிந்த நீதிமன்ற ஆணைகளை கொண்டு வந்து சங்கத்திற்கு வழங்க வேண்டும். நம்பர் 4. அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத நம் உரிமையை நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தின் மூலம் பெற முடியும். அதனால் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு என்ற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16.1 அதன்படி நீதிமன்ற தலையீட்டினால் நமக்கும் அரசு பணி மற்றும் பதவி உயர்வு கிடைப்பது உறுதி. 5. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று இருந்தாலும் நமக்குரிய சட்டங்களையும் விதிகளையும் நாம் அறிந்திருப்பதன் மூலம் நம் உரிமையை நாம் நிலைநாட்டிக் கொள்ள முடியும்.